கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் பவித்ரா. நான் மாதனங்குப்பம் பகுதியில் இருந்து வருகிறேன். கர்த்தர் கடந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு 2 அதிசயங்களை உண்டு என்று அங்கிள் மூலயமா ப்ராஃபஸி சொல்லியிருந்தாங்க. 2 அதிசயம்னு நினைக்கும் போது என்னோட திருமண காரியம்னு நான் நினைக்கல. 1ஆம் தேதி அங்கிள் ப்ராஃபஸி சொல்லியிருந்தாங்க. ஒரு 17ஆம் தேதி போல் இவங்க வீட்டில் இருந்து எனக்கு பொண்ணை பார்க்க சொல்லி பேச ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செஞ்சாங்க. ஏப்ரலில் என்னோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஆகஸ்டில் என்னோட திருமணத்தை ஆண்டவர் அற்புதமாக எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. அங்கிள் முன்னாடி நின்று எனக்கு எல்லா காரியங்களையும் நின்று ஆன்ட்டி அங்கிள் 2 பேருமே எனக்கு செய்து கொடுத்தாங்க. நிச்சயதார்த்தத்துலேயும் அங்கிள் எனக்கு பிரசங்கம் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கல்யாணத்துலேருந்து மேத்தன் பர்த்டே வரல எனக்கு அங்கிள் தான் எல்லாத்துலேயுமே பிரசங்கம் கொடுத்துருந்தாங்க. அது கர்த்தர் எனக்கு பெரிய கிருபையாக நான் நினைக்கிறேன். அவங்க வீட்டு சைட்லேருந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, அங்கிளுக்கு என்ன ப்ரேயர் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாங்கன்ட்டு நான் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தேன். ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே அவங்க அங்கிளில் தான் பிரசங்கம் கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட தகப்பனும் தாயும் எனக்கு நிற்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த திருமணத்தில் ஒரு காரியமும் எங்களுக்கு குறைவுபடலை. எதுவுமே கையில் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஆச்சரியமாக அதை செய்து கொடுத்தாங்க. அடுத்து செப்டம்பர் மந்த்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். மேத்தன் எனக்கு உடனே அந்த ஆண்டுலேயே ஆண்டு எனக்கு 2 காரியங்களையுமே அதிசயமாக செய்து கொடுத்தாங்க. டெலிவரியில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இவன் கொடி சுற்றி இருந்துச்சு. நார்மல் டெலிவரி பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8th மந்த்லேருந்தே ரொம்ப வாட்டர் லெவல் அதிகமாக இருந்துச்சு. ஆன்ட்டி சொன்னாங்க, அப்படி தாண்டி சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டு உனக்கு என்ன சித்த வச்சுருக்கிறாங்களோ அப்படி தான் செய்வாங்க. ஒவ்வொரு செக்கப் போகும்போதும் ஒரு காரியங்களும் எனக்கு நெகட்டிவாக சொல்லும் முதல்ல ஆன்ட்டி தான் எனக்கு அதை பாசிட்டிவாக மாற்றி விடுவாங்க. ஏன்னா என்னோட மைண்ட் செட்டு அது ஃபிக்ஸ் ஆகிட்டுனா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும், அதுதான் உனக்கு கஷ்டமாயிடும்ன்ட்டு அவங்க என்னை பேசி கன்வின்ஸ் பண்ணி அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் நான் லாஸ்ட்லையுமே ஆன்ட்டி எனக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நான் எனக்கு நார்மல் டெலிவரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். நீ ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, அதுதான் உனக்கு நல்லது, நீ எதிர்பார்க்காத, நார்மல்னாலும் வலி தான், இப்போ ஆப்ரேஷன் பண்ணாலும் வலி தான், அதனால நீ எதுக்குனாலும் ப்ரிப்பேர்டா ரெடி, நம்ம பார்க்காததான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன கஷ்டம் வரும்போது ஆன்ட்டி கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்ட்டி என்னை திட்டுங்க, இல்லை எனக்கு என்ன சொல்லுங்கன்னு கேட்பேன். அவங்க அந்த இயேசுவி நாமத்தில் சொல்லுங்க ஆன்ட்டி எனக்கு அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த இயேசுவி நாமத்தில் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னா எனக்கு சொந்த வீட்டாரும் என்னை ஒதுக்குன நேரங்கள் இல்லை. என்னை அதிகமாக நேசிச்சதுன்னு பார்க்க போனீங்கன்னா ஆன்ட்டியும் அங்கிளும் தான். அவங்கள என்றைக்குமே என்னுடைய வாழ்நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன். அவங்களோட பாசமும் அவங்களோட வார்த்தைகளும் அவங்களோட ஆறுதலும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே பிளஸ்டாக நிற்க மாட்டேன். உங்களிடத்துல நான் சாட்சி பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த கண்டிப்பாக நான் இன்னைக்கு மிஸ் பண்ணுறேன். இங்கேருந்து திருமணமாகி போய் வேலையை விட்டு வெளியே போயிட்டு எனக்கு அந்த கண்டிப்பு கிடைக்கல. நான் ஃபோன் பண்ணி ஆன்ட்டிகிட்ட ஒரு நேரமும் பேசும்போது எல்லா காரியங்களும் சொல்ல முடியாது. இங்கே கீழே இருக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியும், எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னு தெரியும், அதனால சொல்லிடுவாங்க. தூரத்தில் இருக்கும் போதும் ஆனாலும் அவங்களுக்கு நான் அழுகணும், அந்த டைமில் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு கஷ்ட நேரங்களில் உட்காந்துருக்கேன், நான் கரெக்டாக ஆன்ட்டியோட ஃபோன் வரும். நான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், உன்னோட கஷ்டத்தை உங்கள் ஆன்ட்டி மட்டும்தான் தெரிஞ்சுப்பாங்க, உனக்கு என்னன்னு அவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார். எங்கள் சர்ச்சிலையுமே அங்கே பெரிய சபை இருக்கிறதுனால நான் நிறைய பேர் அவங்க ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இங்கே நான் வரவே இல்லைனாலும் ஆன்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கேட்பாங்க உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனையாப்பா அப்படின்வாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போதே எனக்கு எல்லாமே சரியாயிட்ட மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் நமக்கு இது கண்டிப்பாக தான் இருக்கும், இந்த இடம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது மாதிரி ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, இது மாதிரி நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த வேலையில ஏசப்பா என்ன வேலையிலிருந்து எடுத்தீங்கன்னு நான் ஃபீல் பண்ணாத நாட்களே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஏன் எனக்கு இந்த வேலையை கொடுக்கல, ஏன் இந்த வேலையை கொடுக்கல அப்படின்னு நான் வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. ஆன்ட்டி சொல்லுவாங்க, பிள்ளை இருக்கா ஆல்ரெடி விடு, இவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களையும் சபைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்துக்கிறேன். அல்லேலூயா.